வணக்கம். இப்போது மாத ராசி பலன் வரிசையில் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் செவ்வாய்க்கிழமை அன்று சதய நட்சத்திரம் கன்னி லக்னம் கும்ப ராசியில் அன்று காலை தொடங்குகிறது. புரட்டாசி ஒரு அமோகமான மாதமாக, சிறப்பு மாதமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இது ஒரு சிறப்பு பொற்காலமா அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்ப்போம். இது இப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம், ரோகிணி, இதுவெல்லாம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் இந்த ரிஷபராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள். ரிஷபம் அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு திடகாத்திரமான, அழகான, திட்டமிடுதல், ஒரு அருமையான, ஒரு சிறப்பான தைரியசாலின்னு சொல்லலாம். அதே மாதிரி அழகான திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரிஷபராசியில் எல்லாம். ஏன்னா ராசிக்கு அதிபதி சுக்கிரன். ஆட்சி, அழகு, திட்டமிடுதல், வர்ணனை, அதே மாதிரி ஆராய்ச்சி திறன், இதெல்லாம் நிறையா சொல்லிட்டே போகலாம் ரிஷபராசியில். ஆக மண் ராசி, திறம் ராசி, இரட்டை ராசி அப்படின்னா அதாவது ஒரு அழகு, வட்ட வடிவம், திட்டமிடுதல், இதெல்லாம் எங்களுக்கு இயற்கையாகவே அமையும். இந்த புரட்டாசி மாதம் ரிஷப ராசியில் குரு ராசியில் அமைஞ்சிருக்கிறது. சொந்த இடம், சொந்த வீடு, சொந்த ராசியில் குரு. அப்போ இந்த சொந்த ராசியில் குரு அமைஞ்சிருக்கிறது சிறப்பாக இருக்குமா, இருக்காதா, இப்படியெல்லாம் பல கேள்விகள் உங்களிடையே இருக்கலாம். இப்போ சொந்த இடத்துல குரு இருக்கிறதை விட அந்த இடத்துல இரண்டாம் பார்வையாக பார்க்கக்கூடிய இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆனால் சொந்த இடம் அப்படிங்கிறது குரு நார்மலாக இருக்கும், ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இப்போ குரு பார்த்திங்கன்னா 7ஆம் பாவத்தையும் கவனிக்கிறார். திரிகோணத்தில் 7ஆம் பார்வையும் கவனிக்கிறார். அதனால் திருமண காலங்கள், வரன் தேடிக்கொண்டு இருப்பவர்கள், ஆண் பெண் இருபாலருக்குமே வரன் அமையும். அதாவது ஐப்பசி டு கார்த்திகை இதெல்லாம் இந்த 2024 எண்டு 2025 5வது மாதம் இந்த டைமுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு இவங்க இந்த வரன் பார்த்துட்ருக்கிற அந்த வயது உள்ள நபர்களுக்கெல்லாம் இது நிச்சயமாக அமையும். கல்லூரி படிப்பு, இந்த 9ஆம் இடத்துக்குரிய குரு சனி 10ல் போய் சந்திரனோட உட்காந்துருக்கிறதுனால இவங்களுக்கெல்லாம் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் வெளிநாடு அமைப்பு, சிறப்பு யோகம், இதெல்லாம் கண்டிப்பாக அமையும். சுகஸ்தானமாகிய ராசிக்கு 2ஆம் பாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் கோபக்காரர், ரொம்ப வேகக்காரர். இவர் 2ஆம் இடத்துல புதனுடைய வீட்டில் உட்காந்துருக்காரு. சிந்திச்சு செயல்படக்கூடிய நல்ல சுபாவங்கள் எல்லாம் இருக்கும். நிச்சயமாக இடம் ஏதாவது மாறுதலுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்கலாம். 4ஆம் பாகம் ஒரு சிறப்பு யோகமாக 4 ரிஷபராசிக்கு 4ஆம் பாகத்தில் ஒரு அமோகமான ஒரு அமைப்பு என்னென்னா, அந்த கல்வி காரகனாகிய புதன் 4ல் அமர்ந்திருப்பது மிகுந்த சிறப்பு. அது புதன் சூரியனுடைய வீட்டில் அவருடைய சப்ளாடில் அவர் அமைஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா அரசு உத்தியோகம், பொலிட்டிக்கல் சம்மந்தப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் அமையக்கூடிய அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த பொலிட்டிக்கல் லைனில் கூட ஒரு விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பெல்லாம் கூட நிச்சயமாக இருக்கும். 4ஆம் பாகம் வலுத்து இருக்கிறதுனால கல்வி மேலோங்கும். கல்லூரி படிக்கிறவங்க, மாணவர்கள், அதாவது உயர்நிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, இதுக்குண்டான அந்த வாய்ப்பு, திட்டமிடுதல் அதிகமாக இருக்கும். இந்த நீட் தேர்வு, எக்ஸாமு, பரீட்சை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படிப்பில் மேன்மையான ஒரு சூழ்நிலைகள்லாம் பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ராசிக்கு 5ஆம் பாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிரன், கேது, சூரியன் எல்லாம் 5ஆம் பாகங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், பாட்டன் ஸ்தானம். அப்போ தந்தை வழி பாட்டன் ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் பாகம் உட்காந்துருக்கக்கூடிய இதில் கலவரம், நிலவரம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், மண், மனை, பூர்வீக சொத்து, இந்த மாதிரி சில பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப அதிகமான கலவரத்திலெல்லாம் போய் இப்போது இந்த நிலவரம்
மாற்றி அமைக்கக்கூடிய சில நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தனக்கு கோர்ட்டு வழக்கு கேஸு இந்த பிரச்சனைகள் எல்லாம் சாதகமாக அமையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இந்த புரட்டாசி மாதம் தொட்டு அமையப் போகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு. அந்த 5ஆம் இடம்னா பாட்டு பூர்வ புண்ணியஸ்தானம், பூர்வீக சொத்து, பாட்டனுடைய சொத்து, முன்னோர்களுடைய சம்பந்தக்கூடிய வாய்ப்பு. முன்னோர்களை ஏதாவது வணங்குவது இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. எப்பயுமே நான் அதிகமாக சொல்லிக்கிறது என்னென்னா, முன்னோர்கள் அதாவது பெரியவங்க அப்பா அம்மாவை எப்பயுமே அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்களுடைய ஆசீர்வாதம் பெற வேண்டும். இறந்த பின்பு கொண்டு போய் எங்கள் அப்பாவுக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும், வடை சாப்பிடுவார், பலகாரம் சாப்பிடுவார், இது சுருட்டு சாப்பிடுவார், இது அப்படி பிடிக்கும் அது பிடிக்கும் இது பிடிக்கும்னு விதவிதமாக வாங்கிட்டு போய் படையல் போட்டு இறந்த பின்னாடி வைப்பது தவறு தவறு தவறு. இது அடிக்கடி நான் சொல்லிகிட்டு இருக்கிறது. பொதுவாகவே எல்லாமே நம்ம ஆஃபீஸ்லேயும் சரி, ஜாதகம் பார்க்கும்போதும் சரி, எல்லா மக்களுடைய மனசுலையும் நிலை கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் இது. நான் அடிக்கடி சொல்லிக்கொள்வது, இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கடமையாக இந்த விஷயத்தை நான் அடிக்கடி சொல்லுவேன். அதே தான் இப்போ ராசி பலன் வரிசையில் கூட ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கும் இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது பாட்டையும் பூர்வீகம் அப்பை 9ஆம் இடம் 5ஆம் இடம் குறிக்கிறதுனால உங்களுக்கு இந்த இதையும் சொல்கிறேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க இருக்கும்போது அவங்களுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக வாங்கி கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. அதுதான் கடவுள், அதுதான் இறை, அதுதான் சாமி. அப்போ அவங்களுடைய ஆசீர்வாதம் முழுமை பெற்றாலே நீங்கள் முழுமையாக இறை உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறது என்று நினைத்து கொள்ளுங்கள். நினைத்து கொள்வதல்ல, உண்மை அதுதான். இறை எங்கே தேடுவது இறை அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே இறை அப்படிங்கிறது சாமி சாமி சாமின்னு தேட வேண்டிய அவசியமே இல்லை. இறை உங்களில் இருக்கிறது. அதனால தான் முன்னோர்கள் தான், அப்பா அம்மா தான், பெரியவங்க தான் இறை. அவங்க தான் கடவுள், முதற் கடவுள் அவங்க தான். பெற்றவர்கள் முதல் கடவுள், அப்புறம் தான் மற்றவங்களெல்லாம். அந்த மாதிரி ஒவ்வொரு ராசி அன்பர்களும் இந்த ராசி பலன் வரிசையில் இது முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நீங்கள் அனைத்து நபர்களுமே. அதனால் ரிஷபராசி அன்பர்களுக்கு மட்டும் அல்ல, இது குறிப்பாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இது பொருந்தும் வகையில் இருந்த புரட்டாசி மாத பலன் இருந்தது. ஆதலால் தொடர்ந்து நீங்கள் இதை கண்டினியூ பண்ணிக்கணும். அப்படியே தொடர்ந்து இப்படி இந்த மாதிரி சில விஷயங்களை கடைபிடிக்கலைனாலும் கடைபிடிச்சிக்கணும். இதுதான் உண்மை, இதுதான் சரி, இதுதான் இறை, இதுதான் கடவுள். ஆக மேலும் மேலும் நீங்கள் உயர நல்ல ஒரு வாய்ப்பு. வெளிநாடு வாய்ப்பு, வேலை கிடைக்க தேடிட்டு இருந்தீங்கன்னா இப்போ வேலை கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பெல்லாம் இந்த 2025க்குள்ளே அமையும். ஒரு சிறப்பு யோகம். திருமண தடை, குழந்தை பாக்கியம், 5ஆம் இடம் அப்படின்னா புத்திரஸ்தானம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு. 5ஆம் இடம் ரிஷபராசிக்கு 5ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல சுக்கிரன், கேது, சூரியன் எல்லாமே 5ஆல் போய் உட்காந்து கேதுவோடு இருக்கார். அதனால் ஃபெயிலர் ஆனதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். மருத்துவம் சார்ந்த ஒரு நிலைப்பாடு இதெல்லாம் இருக்கும், நல்ல வாய்ப்புகள் இருக்கும். வெளியிலேருந்து பார்த்திங்கன்னா ஏதாவது புதிய உறவு, வராத உறவு, ஒரு நல்ல நட்பு, ஏதாவது உங்களை ஒரு திடீர் அதிர்ஷ்டம், நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இந்த புரட்டாசி மாதம் கண்டிப்பாக அமையும். மேலும் மேலும் சில சாதனைகள் எல்லாம், சில சோதனை இதுவரை நடந்தது எல்லாம், சில சோதனைகள் எல்லாம் கடந்து இனி சாதனை மாதமாக வரக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி தொட்டு அமையப் போகிறது என்பதை நினைவூட்டுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவல்களோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.